இந்த தேவ சாயல் நிகழ்ச்சியை பார்க்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். போய் பிசாசுகளை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆன்மீகம் என்பது பல குழப்பங்களில் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே அது பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆன்மீகம் என்றால் ஏதோ கோயிலுக்கு போகிறது, இல்லை ஜெபம் பண்ணுவது, இல்லை மந்திரங்களை சொல்லுவது, இல்லை ஏதோ ஒரு சில உபதேசங்களை கேட்பது அப்படின்னு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். திருவிழா கொண்டாடுவது, சாமி கும்பிடுவது, சாமி ஆடுவது, இதைத்தான் இன்னைக்கு மனிதர்கள் ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது ஒரு தெய்வீகமானது, புனிதமானது. ஆன்மீகம் என்பது உண்மை நிறைந்தது, சத்தியம் நிறைந்தது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போது ஆன்மீகத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷன், ஆழம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால், மகான்கள், பரிசுத்தவான்கள், சித்தர்கள், இன்னும் தேவனை தேடி அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து தவம் செய்தவர். முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சீடர்களை பார்த்து கடைசியாக ஒரு கட்டளை சொல்லுகிறார். நீங்கள் போய் எருசலேமிலே போய் காத்திருங்கள். எல்லாம் நீ கவனிக்கணும். கடவுள் அங்கே ஒரு விஷயத்தை என்ன செய்கிறார்னா, மனுஷனுக்கு, ஏன்னா மனிதன் இந்த பூமியில் கடவுளை சாயலாக, பாவனையாக, அவருடைய தன்மையிலே அவருக்குரிய எல்லா ஆற்றலையும் சக்தியும் கொடுத்து அவனை நேசித்தார், படைத்து தன்னை போல நேசித்தார், தன்னை போல அவரை பார்த்தார். ஆனால் மனிதனுக்கு இந்த கடவுளுடைய, படைத்தவருடைய அன்பு புரியவில்லை, நட்பு புரியவில்லை, பாசம் புரியவில்லை. அதனால் அவன் ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படியாமையில என்ன செஞ்சிட்டான்னா, கடவுளை இழந்து விட்டான், அருளை இழந்து விட்டான். கடவுளுடைய அரியணை, சிங்காசனம் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் மனிதனுடைய இதயத்திலே இருந்தது. அதனால் இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டியதாக. அதனால் ஃபஸ்ட்டில் இந்த தேவ மனிதர்களுக்கு, தேவனை தேடியவர்களுக்கு, தேவனை நேசித்தவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்னா ஒரு கட்டளையை கொடுக்குறார். முதல்ல மனுஷன் அவருடைய கட்டளையை மீறினதுனால் பாவம் வந்தது. இப்போ அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து, நீ என் பாதத்தில் போய் காத்துரு, அது வரைக்கும் ஒன்றும் செய்யாத, உன்னதத்திலிருந்து உனக்கு என்ன வரும்னு சொன்னால், என்னுடைய ஆற்றல், தன்மை, சக்தி வரும். என் அருளை நீ பெற்று உன்னுடைய இருதயத்தில் அருள் நிறைந்தவளே வாழ்க, கர்த்தர் உம்முடையனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர். அப்படின்னா அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அருள் நிறைந்தவர்கள், தேவனுடைய தயவை பெற்றவர்கள், அன்பை பெற்றவர்கள், பாசத்தை பெற்றவர்கள், அவருடைய கருணையை பெற்றவர்கள் தான் யாருன்னு சொன்னால் அந்த அருள் நிறைந்தவர்கள். இன்னொன்று கர்த்தர் உம்முடனே. அந்த ரெண்டாவது இது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய இதயத்திலே, ஆன்மாவிலே, அரியணையிலே அமர்ந்திருந்து கடவுள் என்ன செய்கிறார்? ஆட்சி செய்து கொண்டிருக்கார். மரியாளே, நீ தேவனுடைய தயவை பெற்றாய், அன்பை பெற்றாய், பாசத்தை பெற்றாய், அவருடைய முழு கருத்துவத்தை நீ என்ன செய்து விட்டாய்? அடைந்து விட்டாய். அதனால் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால், உன்னுடைய ஆன்மாவிலே, ஆன்மா என்கிற அந்த அரியணையிலே, அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து அவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். கைதிகளை பார்ப்போம், நல்ல கரங்களில். மூன்றாவது, இந்த உலகத்தில் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நீ பிறந்ததுக்கு பின்னாடியும் உன்னை போல மதிப்புக்குரியவள், உயர்ந்தவள், உயர்ந்த அந்தஸ்திலே, கணத்திலே, குணத்திலே, ஆற்றலிலே, பொறுமையிலே, சகிப்புத்தன்மையிலே, சாந்தத்திலே, விசுவாசத்திலே
உன்னை போல ஒரு பெண்மணி என்ன செய்ய முடியாதுன்னா முந்தியும் இருக்க முடியாது, பிந்தியும் இருக்க முடியாது. அதனால் பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவளாக இருக்கிறாய் என்று சொல்லி தேவதூதன் மரியாதை வாழ்த்துகிறான். கைதிட்டுங்களோ. ஆன்மீகம் என்பது இங்கேதான் என்ன செய்கிறது? திளைக்கிறது. இங்கேதான் துளிர் விடுகிறது. இங்கேதான் அது பெரிய மரமாக என்ன செய்கிறது என்று சொன்னால் விருட்சமாக அது என்ன செய்கிறது? படர்கிறது. அதனால இந்த மனுஷன் ஆதியில கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சிட்டான்னா இந்த நிலையை இழந்துட்டான். எந்த நிலையை இழந்துட்டான்? அந்த ஆன்மீக நிலையை ஆன்மா அங்கு செத்து போய்விட்டது. அருள், கடவுளுடைய அருள் அவனை விட்டு நீங்கி விட்டது. அந்த தெய்வீக பண்புகளும் குணங்களும் மனுஷன்ட்டு என்ன செஞ்சிச்சுன்னா இல்லாமல் போய்விட்டு இல்லாமல் என்ன செஞ்சுன்னா போயிட்டு. அதனால இந்த மரியாதை என்ன செய்கிறாங்கன்னா, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழ தயாராக இருக்கிறேன். எனக்கு ஜீவனானாலும் மரணமானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் அது நீங்கள் தான்பா. உங்களை நான் என்ன செய்கிறேன்? சார்ந்து உங்களை சரணாகதி அடைந்து நான் உங்களோடு என்ன செய்கிறேன்? வாழ்வதற்கு எந்த துன்பங்களும் எந்த கஷ்டங்களும் எந்த பாடுகளும் வந்தாலும் நான் அதை சந்திக்க ஆயத்தமாக உள்ளேன். ஒரு அல்லையே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு யூடியூப்பில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஆன்மீக பேச்சாளரை பிடிச்சி இன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா சிறையில் அடைச்சிட்டாங்க. மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு நிறுவனத்தை நடத்தினவர் என்ன செஞ்சாங்கன்னா அடைச்சிட்டாங்க. அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கர்மா, பாவம். கர்மாவினால் பாவத்தினால தான் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் குருடாவோ நொண்டியாகவோ ஊனாவோ என்ன செய்து பிறகு அப்படிங்கிறார். அப்போ அது எங்கே பேசுகிறாருன்னா, பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா அந்த இதை எடுக்கிறார். இதுக்கும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் என்ன இல்லைன்னா சம்மந்தம் இல்லாத ஒரு இதுதான். ஆனால் இது எங்கே பேச வேண்டியதுன்னா ஆலயத்தில் பேச வேண்டிய விஷயங்கள். ஒரு சொற்பொழிவு, அதாவது பப்ளிக்கில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேச வேண்டிய விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் பேசுகிறார். ஒரு ஆசிரியர் எதிர்த்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இங்கே நீங்கள் மறுமையை பற்றியோ இறப்பை பற்றியோ ஊனத்தை பற்றி பாவத்தை பற்றியோ பேசுகிற இடம் இல்லை, பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுற இடம். ஒரு வாக்குவாதம் வருது. அந்த டாபிக் நான் வரல. அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, கர்மா, அந்த பாவத்தினால்தான் என்ன செய்கிறது? இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் குருடா பிறக்கிறான், அவன் ஊனமாக பிறக்கிறான், அவன் பல பாடுகளை துன்பங்களை அவன் என்ன செய்கிறான். அன்றைக்கி நீ படக்கூடிய அத்தனை இதுகளுக்கும் கர்மா தான், பாவம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு, பேசுகிறாரு. இதை இன்றைக்கி நிறைய பேர் மறுத்து என்ன செய்கிறாங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கி பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பைபிள் என்ன விளக்கம் கொடுக்கிறது? இதுக்கு பைபிள் என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு சொன்னால், அவர் பிரபஞ்சம் இன்றைக்கி மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், இன்னொன்று ஒரு ஜக்கி வாசுதேவராக இருக்கட்டும், அடுத்தாப்பில் நம்ம யார் நித்யானந்தாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவத்திற்கும் மற்ற இந்து ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம், கிறிஸ்தவ ஆன்மீகத்திற்கும் இந்து ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மெசேஜ் என்ன செய்கிறேன்னா எடுக்கிறேன். அவங்கெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தியை, பிரபஞ்சத்தினுடைய தெய்வத்தை என்ன செய்கிறாங்கன்னா மையமாக வைத்து இந்த ஸ்தாபனங்களை நிறுவனங்களை நடத்தி மக்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா கடவுளுடைய படைத்தவருடைய வழியிலிருந்து தவறான வழியிலே திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்து சகோதரர்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஐயா அவரை பிடிச்சி அடைச்சிட்டாங்களா, இப்படி ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், சொற்பொழிப்பாளர், இவர் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் சிறையில் அடைச்சிட்டாங்க. இனி அவருக்கு 5 ஆண்டு கடுங்கால தண்டனை பேசுனதுனால 5 வருஷம் ஒரு 5 செக்ஷனில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இதை நான் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தேன். ஏன் இந்த அப்பந்தான் சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு சிறையில் இருப்பதும் முன்னோர்கள் செய்த முன்ஜென்ம கர்மா, அதனால் நீ இங்கே போயிட்ட, இப்படி என்னெல்லாம் விமர்சனம் பண்ணுறோமோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே நான் வர்றேன். ஆன்மீகம் என்பது அது ஒரு உயர்ந்த நிலை, தூய்மையான நிலை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு பாடுகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. கர்மாவினால் மட்டும், கர்மா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது சரியல்ல. ஏன்னா யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்தில் நீங்கள் 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின நற்செய்தியில் அங்கே ஒருத்தர் குருடா இருக்கிறார், குருடா பிறந்திருக்கிறார், பிறவியிலே குருடா பிறந்திருக்கிறார்.
அப்போ இயேசுநாதர்கிட்ட கேட்குறாங்க, இவர் குருடா பிறந்திருக்கிறாரே, இது இவர் செய்த பாவமா, இவர்கள் தாய் தகப்பன் செய்த பாவமா, இவர்கள் முன்னோர் செய்த பாவமா அப்படின்னு நினைக்கிறாருன்னா அங்கே கேட்குறார். அப்போ இயேசு சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவமோ, தாய் தகப்பன் செய்த பாவமோ, முன்னோர் செய்த பாவமோ இல்லை, தேவனுடைய நீதி, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்துள்ளான். வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, அவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று சொல்லி அவரை கேட்டார்கள். சரி, நான் வேகமாக என்ன செஞ்சேன்னா சொல்லி முடிச்சிருந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சில விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் முன்னோர் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய நீதி வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்துள்ளான். இப்பொழுது கடவுளுடைய ஆற்றலினால், வல்லமையினால் இவன் பார்வை அடைகிறான். கைதிகளும் பார்ப்போம். இந்த உடலை படைத்தவர், இந்த கை, கால், கிட்னி, கணையம், கண், இப்படி இந்த உறுப்புகளை படைச்ச உறுப்பு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவனுக்கு பார்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால் பார்வை கொடுக்குறார். ஒரு ஆன்மீகத்தினுடைய இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்து அவர் ஒரு மெய்ப்பனாக, அதனால தான் முதல்ல பாடணும், நல்ல மெய்ப்பெண் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன், அவர் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். இதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த நிலை. அப்போ ஆன்மீகங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் சும்மா ஏதோ ஒரு சொற்பொழிவு நமக்கு வாங்கிக்கு வந்ததை நமக்கு தெரிஞ்சதை பேசுகிறதில்ல. அதனால தான் அவர் பேசுகிறதே அங்கே என்ன செய்கிறாருன்னா பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தியை நம்ம இப்படி பண்ணுனா, இப்படி இது பண்ணுனா என்ன செஞ்சுக்கலாம், பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கலாம், பிரபஞ்ச சக்தி நம்மளை தண்டிச்சிடும், ஊனமாக பிறகு இதெல்லாம் பிரபஞ்சங்கிறது என்னென்னா அந்த 5 பஞ்சபூதங்கள், கடவுளால் படைக்கப்பட்ட நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சொல்லுங்க, இப்படி இந்த 5 பஞ்சபூதம் இது சக்தி உள்ளது தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் தான் இந்த கிறிஸ்தவம் வழிபடக்கூடிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. கைதிகளமா நல்ல கரங்களை. அப்ப இவர் தான் இன்னைக்கு நினைச்சார்னா மனிதனுக்கு மெய்ப்பனாக, நல்ல மெய்ப்பனாக, நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல ஒரு ஆசாரியனாக, நல்ல மருத்துவராக, நல்ல மருந்தாக இன்னைக்கு மனுஷனே நான் உன்னோட இருந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னால் உன்னை வழிநடத்த போகிறேன், உனக்குள்ள வர்றேன்டா, உன் இதயத்தை கொடு அப்படின்னு சொல்லி இது அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் குரலுக்கு செவி கொடுப்பானால் நான் அவனுக்குள்ளே வந்து வாசம் செய்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ரொம்ப சிம்பிள். ஆன்மீகங்கிறது வந்து ஆன்மீக வாழ்க்கை என்பது ரொம்ப எளிய வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, பவர்ஃபுல் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கடவுள் ரொம்ப எளிமைப்படுத்தி என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அதான் ரொம்ப காடானது தான். இன்றைக்கி இப்போ அவர் மகாவிஷ்ணு அங்கே இதை பண்ணுறதெல்லாம் நிறைய சர்ச்சைகள் எழுப்புது. இந்த குண்டலினி சக்தியை அவங்க தியானத்தில் உட்கார்ந்து இந்த மூலாதாரத்திலிருந்து அவங்களுடைய இந்த நெத்தி ஏற்று இதெல்லாம் நடக்காத விஷயம். நம்ம தாசில்தார் ஒருத்தருக்கு வருவார்ல பார்த்தீங்களா, அவர் திருநெல்வேலியில் இருக்கிறார், அவர் தங்கராஜ், அவர் இந்த மாதிரி இவங்கள்ட்டெல்லாம் போய் சிக்கி இந்த மாதிரி ஆசிரமங்களில் போய் பயிற்சி பண்ணி இன்றைக்கி ஆளை பார்த்தா எலும்பும் தொலியுமாக தான் இருக்கிறார், கூடுதான் இருக்குது பாவம். இங்கே வந்து தான் என்ன செஞ்சாருன்னா அந்த அருள் ஆற்றலை கூட என்ன செஞ்சாருன்னா அனுபவிச்சார், அந்த அனுபவம் அவருக்கு கிடைச்சின்னு சொன்னார். அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஆன்மீகத்தில் ஒரு மனிதனை வழிநடத்த ஒரு மனித சக்தியால், மனித அறிவால், மனிதன் இந்த வேதத்தை படிக்கிறதுனால ஒரு மனுஷனை வழிநடத்த முடியாது. இதை வழிநடத்துறதுக்கு இறைவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்தாவியின் நெருப்பை, வல்லமையை இந்த அப்போஸ்தலர் காத்திருக்கிறவர்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு, ரிஷிகளுக்கு, மகான்களுக்கு, சித்தர்களுக்கு இவர் என்ன செய்கிறார்னா கொடுக்குறார். அப்போ முதல் கேட்டகரி யாருன்னு சொன்னால் அவங்க வழியிலே நான் வர்றேன், சித்தர்கள், ரிஷிகள், அகத்தியர் போன்ற முனிவர், அகத்தியர், போகர், இன்னும் பல நிறைய முனிவர்கள், 18 சித்தர்கள், முனிவர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த, தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்த, இன்னைக்கு கத்தோலிக்க மதத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்குள்ள குருக்கள்னு சொல்ல அன்னைக்குள்ள குருமார்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா
இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கடவுளுடைய பாதத்திலே காத்திருந்து அந்த வல்லமையை பெற்று அந்த ஆவியானவர் அவர்களை என்ன செஞ்சார்னா உந்தி தள்ளி அந்த கடவுளுடைய ரகசியங்களை, இந்த ஆன்மீகம் என்பது ஒரு மறைபொருள். இதைத்தான் நம்ம கத்தோலிக்க பிரிச்ச விசுவாசம். இது விசுவாசத்தின் மறைபொருள். கைதிக்கு ஆண்டவர் மையப்படுத்துங்களேன். இது ஒரு மறைபொருள். இது பப்ளிக்கே எல்லாரும் என்ன செய்ய முடியாதுன்னு அதான் சொல்றேன். அப்போ முதல் ஒரு 3 நிலையில் இருக்குது இந்த ஆன்மீகத்தினுடைய. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நிலையில் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, இந்த மாதிரி தவம் செய்து, தியானம் செய்து, தர்மங்களை செய்து, தானங்களை செய்து, இறை ஆற்றலை சக்தியை பெற்று கடவுளுடைய ராட்சியத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்த மகான்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், ரிஷிகள், சித்தர்கள், இன்னும் நபிமார்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ விவேகானந்தர் முதல் கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்து இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று இந்த பூமியிலே நல்ல தேவனுக்காகவும் மக்களுக்காகவும் பணி செய்த நல்ல மகான்கள். ஒரு கைதிட்டுங்களை விவேகானந்தர். இரண்டாவது, இந்த ஆன்மீகம் பக்தி மார்க்கத்தில் பக்தியினுடைய இதை கொண்டதாக இருக்கிறது. பக்தின்னு சொல்லும்போது இருதயத்திலே முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு அறிவோடு கடவுளாகிய ஆண்டவரை படைத்தவரை அன்பு செய்கிற, வழிபடுகிற, தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம். இது இரண்டாவது நிலை. முதல் நிலை நம்ம ரிஷிகள் சித்தி இவங்க தவம் இருந்து, தியானம் இருந்து, அவர்கள் அருளை பெற்றவர்கள், அருள் வாக்கை பெற்றவர்கள். அந்த அருள் வாக்கு தான் இன்னைக்கு நமக்கு பைபிளாகவும், இன்னைக்கு வேற தீர்க்க தரிசன புஸ்தகங்களாகவும் நிறுவங்களாகவும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு. ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ இவங்கெல்லாம் இப்படி தவத்தில் இருந்து, தியானத்தில் இருந்து, அவங்க தியானத்தில் இருந்து, தர்மத்தில் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அருளையும் அருள் வாக்கையும் பெற்றவர்கள். அதனால இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், அருள் வாக்கு. ஆனால் இவங்க மாதிரி ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கே போகலை. இப்போ ஒரு மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஜக்கி எவராக இருக்கட்டும், ரெண்டாவது நம்ம நித்யானந்தவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அது பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றலை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பேசிட்டு அவங்களுடைய எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி தான் பேசுவாங்க. இன்னும் நிறைய இவங்க பேசுகிறத வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த துந்தனாக்கள் பூரா எதை பேசணும்னு சொன்னால் பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி. அதனால ஒரு நல்ல குரு நமக்கு வேணும். நமக்கு உண்மையான ஒரு நல்ல குரு யாருன்னு சொன்னால் இயேசு தான். அவர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் தான். கைதிகளை பார்ப்போம். இப்போ கிறிஸ்தவத்தில் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தில் மக்களுக்கு போதிச்சவங்க, வழிநடத்தினவங்க யாருன்னு சொன்னால் அந்த கடவுளுடைய பாதத்தில் காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியின் நெருப்பின் ஞானஸ்நானத்தை பெற்று இந்த ஊழியனுடைய செயல்களை அவர்கள் வென்று ஆவியின் செயல்களால் அன்பு, அமைதி, பொறுமை, சார்ந்த விசுவாசம், தன்னடக்கம் போன்ற தெய்வீக பண்புகளால் கடவுளுடைய ராட்சியத்தை சுவிசேஷத்தின் மூலமாக அறிவித்தவர்கள். குரலிலே சொல்லுவேன். இப்போ தொபித்தாகம்னு சொல்லி ஆர்சி பைபிளில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம். இதில் கூட உங்களுக்கு செல்லில் அனுப்பியிருந்தேன், பார்த்தி ஒன்று கூட இருக்கும். செல்லில் இது பண்ணியிருந்தேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், தொபித் என்ன செய்வார்னா ஜெபம் பண்ணுவார். இவர் நல்ல மனுஷன், ஒரு நேர்மையான மனுஷன். அந்த காலத்தில் ராஜாக்கள் மக்கள் அடிமைப்படுத்தி வாழ்கின்ற பொழுது இவர் என்ன செஞ்சார்னா அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்து, உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுத்து, ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவை கொடுத்து, வீடு இல்லாதவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, இப்படி நல்ல தன்னுடைய பண்புகளை, தன்மைகளை வெளிப்படுத்தின மனுஷன். இவருக்கு இப்போ என்ன வந்துட்டு சொன்னால் ஒரு கஷ்டகாலம் வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப பிரச்சனையின் மத்தியில் இவரை நீங்கள் எந்த நன்மையும் செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது, கைதிகளுக்கு, அரசால் தண்டிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீ எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் மீறி என்ன செஞ்சார்னா ஒருத்தர் செத்து போயிடுவான், அவனை தூக்கி அடக்கம் பண்ணுவார். அவருடைய மெயின் வேலை என்னென்னா பிணங்கள் எங்கே கிடந்தாலும் தூக்கி அடக்கம் பண்ணுவார். அதுதான் அவருடைய முக்கியமான பணி. அப்போ ஒரு பிணத்தை அவர் அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப களைத்து சோர்ந்து போய் வீட்டில் சுவரோரத்தில் படுத்திருக்கும்போது அடைக்கலாங்குருவி என்ன செய்யும்னா மேலே இருந்து கூட்டில் இருந்து எச்சத்தை போட்டு அவர் கண் பார்வை இழந்துருவார். ஒரு நல்ல மனுஷனுக்கு. அதான் இப்போ இவர் என்ன சொன்னார்னா, கர்மா பாவம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உனக்கு கண்ணு கூட போகிறது, உனக்கு ஆக்ஷன் நடக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் அதான் சொல்கிறேன்னா இது இதெல்லாம் இவங்க பேசி ஃபவுண்டேஷனே தெரியாமல் பேசுகிறாங்க.
இந்த கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், இப்படி ஊனம், நமக்கு ஒரு திடீர்னு உங்க கை போகிறது, இல்லை ஒரு கண் பார்வை இழக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு காலகட்டத்திலிருந்து அவனை என்ன செய்கிறார்னா மீட்டு ரட்சித்து கடவுளுடைய மகிமையை, ராட்சியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள அவர் ஸ்தாபித்து அவனை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். கைதிட்டுங்களை பார்ப்போம். அப்போ இவர் பார்வை இழந்துருந்தாரு. இவர் பார்வை இழந்த உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப இவ்வளவு நல்லதை செஞ்சு அப்போ தான் கடவுள்கிட்ட 4வது அதிகாரம் தொபித்து 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்தீங்கன்னா வாசிக்க பார்ப்போம். ஏனெனில் நல்லா கவனிங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வாசி உங்கள் கற்பனை, கடவுளுடைய கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனதுமன்றி தேவரீர் எங்களை எந்த தேசங்களில், அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் எங்களை கொள்ளையிடவும், சிறைப்படுத்தவும், சாகடிக்கவும், பரியாசம் பண்ணவும், இட்டுக்கட்டு பேசி எங்களை பழித்துரைக்கவும். நம்மளை ஒருத்தாங்க இட்டுக்கட்டினா செஞ்சதா சொல்லி, நடந்ததா சொல்லி இட்டுக்கட்டி எங்களை பழித்துரைக்கவும், தேவனே நீர் அவர்கள் கையில் எங்களை ஒப்படைத்து விட்டீரே, இப்பவும் ஆண்டவரே நாங்கள் உமது கற்பனைகளின்படியே கிரியை செய்யாமல், உமது கற்பனைப்படி வாழாமலும் செயல்படாமலும், உம்முடைய சந்ததியிலே நாங்கள் நேர்மையோடு நடக்காமலும் போனபடினால் அன்றோ உமது பயங்கரமான தீர்ப்புகளுக்கு ஆளானோம். போதும். அதனால நீ கவனிங்க, இதில் என்ன சொல்றாருன்னா, இப்படி உமக்கு கீழ்ப்படியாதனால, கற்பனையின்படி வாழாததுனால எங்களை என்ன செஞ்சிட்டீங்கன்னா, இப்படி எதிரிகளின் கையில், மற்ற சாத்தானுடைய கையில், இன்னும் வாதைகள், துன்பங்கள், நோய்கள், இதில் நீர் எங்களை ஒப்படைச்சிட்டீரா அப்படின்னு சொல்லி இவர் கடவுளை நோக்கி என்ன செய்வார்னா மன்றாடு. அவருடைய மன்றாட்டு அது ஜெபம். அவர் முறையிடும்போது அன்னைக்கே கடவுள் ரபேல் என்கிற தூதனை இவருக்கு உதவி செய்யும்படியாக அவர் அனுப்பிவிட்டார். கைதிட்டுகளை பார்ப்போம். இப்போ அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், அன்னைக்கு இப்படி மதங்கள்லாம் கிடையாது, இப்படி கோயில்கள்லாம் கிடையாது, இப்படி அவங்களுக்கு மக்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடிய, உபதேசம் பண்ணக்கூடிய எதுவுமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும், பாவம், அதனால தான் முதல்ல அங்கே என்ன சொல்றதுன்னா, ஆதியாகமம் முதல்ல அங்கே வந்துடுச்சு, மனுஷன் கீழ்ப்படியாமைனாலே பாவம் செய்திருக்க. பாவம்னா என்னன்னா கீழ்ப்படியாம. யாருக்கு கீழ்ப்படியாம? காய்தாப்படி கீழ்ப்படியாம இருக்கிறதா? ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதா? என்ன மாதிரி பாஸ்டர்களுக்கு? கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, படைத்தவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்றதா என்னதுன்னு சொன்னால் பாவம். இன்னைக்கு எத்தனை பேர் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றோம்? கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறோமா? கடவுளோட உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறோமா? சொல்லுங்க. கோயிலுக்கு வரோம், அதான் சொல்றேன்ல. பக்தி என்பது என்னன்னு சொன்னா, தன் இருதயத்திலே, தன்னுடைய ஆன்மாவிலே முழு பலத்தோடும், முழு வலிமையோடும், முழு ஆற்றலோடும், அன்போடும், இறைவா நான் உன்னை அன்பு செய்ய வந்திருக்கிறேன். கைதிட்டுக்கலாம். இது 2வது நிலை. இன்னைக்கு 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள், 3வது நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா, சடங்குகளை, சம்பிரதாயங்களை, மத வழிபாடுகளை இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் 99% இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திருவிழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இன்னும் இந்த கைதட்டி பாட்டு பாடி மற்ற ஜபங்களை பண்ணி விண்ணப்பங்களை எப்படி இது பண்ணி இப்படி நினைச்சு, இதெல்லாம் என்னதுன்னு சொன்னால் சடங்குகள். அப்போ ஆன்மீகம் என்பது சடங்குகள் நிறைந்ததல்ல, சம்பிரதாயங்கள் நிறைந்ததில்லை. சடங்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ எடுத்தீங்கன்னா, ஒரு திருமணம் என்பது ஒரு சடங்கு. திருமணம் என்பது, இந்த திருமணத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க தெரியுமா? அந்த டெக்கரேஷனுக்கு. இப்போ நம்ம அம்பானி, ரிலையன்ஸு, இவங்க இது திருமணத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்காங்க தெரியுமா? 500 கோடி. இந்த மேடை அலங்காரங்கள்லாம் எத்தனை கோடி தெரியுமா?
இதெல்லாம் என்னன்னு சொன்னால் சடங்குகள். இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு அவங்களை சொல்கிறேன், இது பிரபலியமானது. இதே போல் ஒரு கோயில் திருவிழாவுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்கள். ஒரு கோயில் திருவிழா கொண்டாடுறது, இதெல்லாம் என்னது? சடங்குகள். இது ஆன்மீகமா? இதைத்தான் ஆன்மீகம் நினைச்சு நீங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இல்லை, இதை நீங்க புரியணும். இதே மகாவிஷ்ணு அங்கே மியூசிக் போட்டு அந்த ஆட்டங்களை இது பண்ணி மக்களை ஆட வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்து அவங்கள கீழே உழ வச்சு இப்படியெல்லாம் நிறைய பண்ணுறதாக விமர்சனங்கள் எழும்புகிறது. இது அல்ல. அங்கே என்ன வருதுன்னு சொன்னால், ஆன்மீகம் என்பது கடவுளுக்கு முன்பாக பணிந்து நிற்பது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னா கேள்வி கேட்குறாரு. அவரை என்ன செய்கிறாருன்னா அடிக்கிற மாதிரி இவர் பதில் சொல்கிறாரு. நீ யார்? என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ என்ன சிஓவா? நீ பெரிய அதிகாரியா? சம்பந்தமே இல்லை சார். நான் பேசுகிறது தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த டாபிக் இங்கே பேசக்கூடாதுன்னு சொன்னால் நான் அடுத்து என்ன செஞ்சுட்டு போகிறேன்? மக்கள் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, அவர்கள் எப்படி ஆசிரியர்கள் கீழ்ப்படியணும், இல்லை எப்படி படிக்கணும், எப்படி பெற்றோர்கள் கீழ்ப்படியணும், எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இதை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் பேசிட்டு போகிறேன்னா முடிஞ்சு போச்சு. சாரி, இது நான் இங்கே சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒரு சின்ன இது அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். இது நீங்கள் ஆசிரியர்கள், நீங்கள் தான் இவங்களுக்கு யாருன்னு சொன்னால் குரு. நான் இன்னைக்கு ஒரு இதை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவேன்? போயிடுவேன், முடிஞ்சு போகும். ஆனால் நீங்கள் தான் அவங்கள வளர்க்க வேண்டிய தாய் தந்தையர்கள் சொல்லி அன்பா செய்த தவறுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெந்தைகோஸ்தே அபிஷேகம், பரிசுத்தாவின் ஞானசானம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்குள்ள கனி இருக்காது. ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த தொபி தெரிகிறாருன்னா இதே போல் அதான் அந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகத்திற்கும் இந்துக்களுடைய ஆன்மீகத்திற்கும் ரொம்ப பாரதூரமான வித்தியாசம். இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகத்துக்கு இப்போ நான் வர்றேன். நம்ம அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க போகின்ற பொழுது இப்படி வேதங்களை மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்த்தார்கள், அடித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், அவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள், அவர்களை இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜார்ஜியார் அவர் வர்கீஸ் முனையெல்லாம் எடுத்துக்கோங்க. அவரை மலையில் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அன்றைக்கி ராஜாக்களுடைய காலம், அவங்கள மீறியெல்லாம் என்ன செய்ய முடியாது. அவங்க தான் கடவுள்னு பேசணும். அவங்கள மீறி என்ன செய்ய முடியாது. கடவுள்னு ஒருத்தர், படைச்சவர் ஒருத்தர், அவர் தான் கடவுள், அவரை தான் நீங்கள் வழிபடணும், தப்புலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு அந்த காலத்தை இப்படி போதிச்சதுனால சேவர்கள் விட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா மலையிலிருந்து உருட்டி விட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சரி சாகடிங்கடா அப்படின்னாங்க. அடுத்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அவரை தூக்கி போட்டு வேக வைங்க அப்படின்னாங்க. காலவாசல் அப்பவும் அவர் என்ன செய்யலைன்னா, இந்த உடல் சாகவில்லை, அவர் அழியவில்லை, மீண்டும் எழும்பி இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்க அறிவிக்க தொடங்கினாங்க. கைது. சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியும். சுவிசேஷம்னா என்ன? இந்த மனுக்குலம், முதல் மனிதன் செய்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மாண்டு மரித்து அவர் என்ன செய்து விட்டார்? இந்த பாவத்தை தொலைத்து விட்டார். இந்த கர்ம வினைகளை அழித்து விட்டார். இன்னைக்கு நமக்கு சமாதானத்தையும் அந்த நிலை வாழ்வில் நித்திய வாழ்க்கை அந்த இறை அருளை நமக்கு வாரி வழங்கி விட்டார். கைதுக்கு நல்ல கரங்களை கட்டி இதற்காக அறிவிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அதான் கிறிஸ்தவ சுவிசேஷத்திற்கும் உபதேசங்களுக்கும் மற்ற மதத்தினுடைய உபதேசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். அதனால் இது ரெண்டையும் புரிஞ்சு. இது ஏன் பேசுகிறேன்னா, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் இந்த ரெண்டுக்குள்ள கருத்து வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பாவம்னு இருக்குது, பாவத்தினுடைய விளைவுகளும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் பாவத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய நீதி வெளிப்படுவதற்காக, கடவுளுடைய ஆற்றல் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சில இடங்களிலே ஒரு சில மனிதர்களுக்கு என்ன செய்கிறார் சொன்னால், சில குறைவுகளையும் சில நிறைவுகளையும் சில சக்தியற்ற ஒரு நிலையையும் அபூர்வ சக்தியும் கொடுத்து அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னு சொன்னால், அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்க, 5, 6, 7 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் யோசேப்பு என்ன செய்வார்னா எகிப்தில் அந்த அதிகாரி ஆயிடுவார். அப்போ எகிப்தில் இவர் அதிகாரி ஆயிடுவார்னா அதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டத்திற்கும் பாடுகளுக்கும்
சிறையில் அடைக்கப்பட்டது, அவரை விற்று விட்டாங்க. விற்று மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவரை கொண்டு அடிமையாக வேலை பார்த்து போச்சு, அவர்களை அடித்து அவரை படாத பாடுபடுத்தி அவரை பார்வோனை வணங்கும்படி கட்டாயப்படுத்தி ஏகப்பட்ட துன்பங்களை சித்திரவதைகளை அனுபவித்த மனுஷன் யாருன்னு சொன்னால் யோசிப்பு. இவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் முன்னாடியே ஏற்பாடு செய்து இந்த குலம், இந்த ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, இந்த சந்ததி என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோத்திரங்கள் எல்லாம் காக்கப்படுவதற்காக இறைவன் என்ன செஞ்சாருன்னா, என்னை இப்படிப்பட்ட பாடுகளை துன்பங்களை கொடுத்து என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்களுக்கு முன்னாடி இந்த எகிப்துக்கு என்னை அனுப்பி என்னை அரசனுக்கு கீழே அரசனாக்கி எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கும்படி இறைவன் செய்த ஏற்பாடு. எனக்கு வந்த துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், சிறை சேதங்கள், அவமானங்கள், இன்னும் பார்வோனை வழிபடல்னு சொல்லி அடித்து என்னை சிறையில் அடைச்சி என்னை கொடுமைப்படுத்த எல்லா கொடுமைகளும் எதுக்காக நடந்ததுன்னு சொன்னால், இந்த சந்ததிகள் வாசிங்க பார்ப்போம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் மன கஷ்டமடைய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விஷனமாகவும் கஷ்டமாகவும் பாரமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவன் ரட்சனை செய்யும்படிக்கு மனிதன், நம்ம இந்த இனத்திற்கு, நம்முடைய குலத்திற்கு, இந்த கோத்திரத்திற்கு கடவுள் என்ன செய்யணும்னா வாழ்வளிக்கும்படி, ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பே இந்த எகிப்துக்கு அனுப்பிவிட்டார். கைதிட்டுங்களா பார்ப்போம். இது ஆவிக்குரிய மனுஷன் அந்த தவத்தில் இருக்கிறவங்க அதான் சொல்கிறேன், ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னதுன்னா ஞான திருஷ்டி. இவங்க முறுமுறுக்க மாட்டாங்க. கடவுளே என்னை இப்படி பண்ணிட்டியே, எனக்கு இப்படி சோதனையை கொடுத்துட்டியே, எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டியே, எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் விபத்தை கொடுத்துட்டியே, என்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டியே, கடனில் விட்டுட்டியே, இப்படியெல்லாம் நம்பலப்பட மாட்டாங்க. யாருன்னு சொன்னால் ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகள் இன்னும் சொல்ல போனால் இந்த சடங்குகளுக்கு, சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, படைப்பை வழிபட மாட்டார்கள், படைத்தவரை மட்டும் வழிபடுவார்கள். கைதிகளை பார்ப்போம். வீட்டில் வாசி பார்ப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாகிவிட்டது. இன்னும் 5 வருஷத்துக்கு உழவும் விதைப்பும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் என்ன செய்ய போகுது, இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம், நம் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதுக்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதுக்காக, உங்களை பராமரிப்பதற்காக, உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, உங்களுக்கு தங்க இடம் கொடுப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னம்பே இந்த எகிப்துக்கு அனுப்பி இந்த பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், சிறை, அவமானங்கள், செய்யாத குற்றத்தை போத்திபார் மனைவி நினைச்சுதா, இவனை வலுக்கட்டாயமா சீரழிக்கிறதுக்கு அவனை கஷ்டாயப்படுத்தி அவனை பலவந்தம் பண்ணிட்டு கடைசியில் அவன் சம்மதிக்கலைன்ன உடனே அவன் மேலே பழியை போட்டு செய்யாத குற்றத்திற்காக அவன் பழியை ஏற்று அவன் எங்கே போகிறான்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு போகிறான். இவ்வளவு எதுக்கு நடந்துச்சு? நீங்கள் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? 20 காசு வெள்ளி காசுக்கு நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க, வித்துட்டீங்க. இது எல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த வம்சத்திற்கு, இந்த கோத்திரத்திற்கு இதில் தான் யார் பிறக்க இயேசு வர வேண்டியது இருக்குது. அதனால் கடவுள் என்னை முன்னேற்பாடு செய்து இந்த பாடுகளுக்குள்ளே என்னை பயன்படுத்தி, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், விசிறப்பட வேண்டாம். ஏன்னா யோசேப்பு தான் இன்றைக்கி என்ன செய்யறான், எகிப்தில் அரசனாக இருக்கிறான். இவன் தான் இன்றைக்கி தானியங்களை என்ன செய்யறான், மக்களுக்கெல்லாம் கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு நம்மளை கொண்டு போடுவானோ, இவனை அடித்து விற்று எண்ணிச்சுட்டாமே, அவன் செத்து விட்டான்னு சொல்லி இவனை என்ன பொய் சொல்லி தாப்பண்ட சொல்லி இது பண்ணிட்டேன், உயிரோடு இருக்கிறான்னா மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் அதிகாரத்தில் இருக்கிறானே. அப்போ இவன் நம்மளை என்ன செஞ்சிருவானா, நம்மளை கண்டித்து நம்மளை கொலை பண்ணிடுவானா அப்படின்னு பயந்து நிற்கும்போது யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் இதை குறித்து அஞ்ச வேண்டாம், இது கடவுளுடைய ஏற்பாடு, திட்டம். கைதிட்டுகளை பார்ப்போம். அதனால் ஆன்மீகத்தினுடைய சொற்பொழிப்புல எல்லாத்தையும் நம்ம விஷயங்களை புரியணும். நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒன்று நடக்குன்னு சொன்னால், ஒருத்தங்களுக்கு ஒன்று இது மாதிரி பிரச்சனை ஒன்று, அது உனக்கு ஞான திருஷ்டி இருக்கும். அந்த ஞான திருஷ்டியில் அன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா, இது உன்னுடைய பாவம், இது உன்னுடைய கர்மம்,
இது கடவுளுடைய நீதி விளங்குவதற்காக இது என்ன செய்யப்பட்டது, இது நடந்தது. இன்னைக்கு இதிலிருந்து உனக்கு நிவர்த்தி கிடைக்கிறது. இன்னைக்கு ரிஷிகளுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்ற இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில ரிஷிகளுடைய சாபங்கள் இணைஞ்சிருக்குன்னா, சில தேவர்களே இணைஞ்சிருப்பாங்கன்னா, அவங்க உருவம் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த சாபம் நீங்குவதற்கு ஒரு காலகட்டத்தை இணைஞ்சிருப்பாருன்னா கடவுள் நீங்கிடும். அந்த காலகட்டங்களில் அவங்க அந்த சாபம் நீங்கி பழைய அந்த தேவனுடைய நிலைக்கு வருவாங்க. தேவர்களே நீ செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தன்னுடைய உருவத்தை இழந்து, தன்னுடைய ஆற்றலை இழந்து, சக்தி இழந்து நின்ற காலகட்டங்கள் உண்டு. எதனாலன்னு சொன்னால் அவங்க செய்த தீய செயல்கள்னால. அதனால தான் அவன் செயலுக்கு தக்கதாக அவனவனுக்கு இறைவன் நினைக்கிறாரு, பதில் அளிக்கிறார். அப்போ நல்லா கவனிச்சோம். ஆன்மீகம் என்பது ஒரு மறைபொருள். ஆன்மீகம்னா என்ன? அது ஒரு மறைபொருள். அது விசுவாசத்தின் அடிப்படையில் கண்ணுக்கு தெரியாதது, அறிவுக்கு எட்டாத விஷயம்தான் என்னதுன்னு சொன்னால் ஆன்மீகம். கடவுள் என்கிறவர் ஃபெய்த், விசுவாசங்கிறது அது என்னன்னு சொன்னால் ஒரு மறைபொருள். இல்லாததை இருக்கும்படியாக அழைக்கிறது, நடக்காததை நடக்கும்படியாக என்ன செய்கிறது, நடக்க செய்கிறது. இப்போ ஆன்மீகத்தில் உள்ள எல்லா நம்முடைய முன்னோர்களை, நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களை, அந்த தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, அந்த புனிதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இறைவனுடைய பாதத்திலே காத்திருந்து, எபேசியர் 6:10 சொல்லப்பட்டபடி நீங்கள் ஆண்டவரிலும் உங்களுடைய சத்துவங்களை இணைச்சிங்க, வெள்ளநடையுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை இணைச்சியுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். இப்படி அந்த ஆண்டவருடைய ஆயுதத்தை அணிஞ்சி இந்த பூமியில் வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தனக்கு வரக்கூடிய இழப்புகளையும் தனக்கு வரக்கூடிய மரணத்தையுமே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ஆவியின் கனிகளால் மேற்கொண்டு வெற்றி பெற்று இந்த பூமியிலே ஒரு நிலை வாழ்வை வாழ்ந்தவர்கள். கைதட்டி நல்ல விஷயம். இன்னைக்கு சும்மா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒரு ஜெப கூட்டத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு இந்த மாதிரி இவங்க பண்ணக்கூடிய இந்த பிரபஞ்ச தியானத்தை, அதுக்கு தியானமே பிரபஞ்ச தியானம் வச்சுருக்காங்க. பிரபஞ்ச தியான மையம். தியான மையம் என்னது? பிரபஞ்ச தியான மையம். பிரபஞ்சம் அவங்க எதை படைப்பை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா முன்னிலைப்படுத்தி, படைப்பை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா மற்றவங்களுக்கு போதிச்சு, படைப்பினுடைய சக்தியை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதை அடையிறதுக்கு முன்னாடி நீ செத்து போயிடுவேன். அந்த பயிற்சிகளை, மூச்சு பயிற்சிகளையும் மற்ற யோகா பயிற்சிகளையும் மற்ற உன்னுடைய முயற்சியினால் நீ செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் அவங்க கற்றுக் கொடுக்கறது. நீ எப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி செய்யணும். மனிதனுடைய நீதி அழுக்கான கந்தை என்று பைபிள் சொல்லுகிறது. கைதிட்டுகளை பார்ப்போம். அப்போ இறை சித்தத்திற்கு, இறைவனுடைய படைத்தவனுடைய ஆற்றலுக்கு, படைத்தவனுடைய வழிநடத்துதலுக்கு ஒரு மனுஷன் இதோ அடிமை. அதான் சொன்னேன், இப்படி ஆண்டவனுடைய அடிமை என்று சொல்லி கடவுளுக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்குள்ளே சத்தியம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. அவனுடைய ஆத்மா என்கிற அரியணையிலே அந்த படைப்பாளன் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். கைதிகளும் இதுதான் ஆன்மீகம். இதுதான் என்னன்னு சொன்னால் ஆன்மீகம். சும்மா இனத்தையே ஒரு லெக்சரை நம்ம கொடுத்துட்டு கர்மா அது நமக்கு வாயில் வந்ததெல்லாம் நம்ம எழுதி மற்ற படித்த புஸ்தகத்தில் படித்ததெல்லாம் நம்ம பேசிட்டு அலைஞ்சோம்னா அங்கே என்ன கிடையாது. இது ஒரு மனுஷன் காத்திருக்கணும். இதை இயேசு சொல்கிறாரு சீடர்களை பார்த்து, தன்னுடைய சீடர்களை அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் காத்திருப்பா. சீடர்களை அதெல்லாம் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவையெல்லாம் கற்றுக் கொடுத்தவையெல்லாம் அவர்களுக்கு போதியுங்கள். கைதைக்கு நிச்சயங்கள் அக்கறைகள். இங்கே சீசரா கிறிஸ்தவங்களும் எடுத்துக்கோங்க, பெண்டிகாஸ்ட் கூட்டங்களும் எடுத்துக்கோங்களேன். சீசராக்கிற வேலையெல்லாம் கிடையாது. சபைக்கு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துரு. 2வது 10 ரூபா வாங்க செஞ்சிரு கொடுத்துரு. இவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக நாங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு, வீட்டு கூட்டங்களுக்கு, மற்ற உபவாச கூட்டங்களுக்கு, முழுவரிச்சவருக்கு, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் நினைக்கணும் வந்துடும். இது அல்லங்க. ஆன்மீகம் என்பது ஒரு மனிதன் தனித்திருப்பது, ஒரு மனிதன் விழித்திருப்பது, ஒரு மனிதன் பசித்திருப்பது, தாகத்தோடு பசித்து அவன் கடவுளை என்ன செய்வதுனா தேடுவது, சரணாகதி அடைய. அதான் சொன்னாங்க, முதல் 2 நிலை தான் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை. இப்போ நீ 3வது நிலை என்னதுன்னு சொன்னால் சடங்குகள். அது எல்லாரும் சொன்ன எப்பவுமே அடிக்கடி சொல்லிட்டு கொண்டு எல்லாம் மதச்சடங்குகள். இப்போ கடவுள் வழிபாடுனா என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷன் இப்படி உட்காரும், அமர்ந்திருக்கும், தியானம் பண்ணணும். இப்போ அந்த மாட்டிட்டாங்களா? பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை. பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாயும் பேசுது, பேயும் பேசுது.
பிரச்சனைன்னு வந்த உடனே தெருவில் இருக்கக்கூடிய அத்தனையும் என்ன செய்யுன்னு சொன்னா உன்னை பார்த்து குலைக்கும். அதுக்கு யார் வழி வைக்கிறான்னு சொன்னா சரியான பேசிக் ஆன்மீகத்தினுடைய ஃபவுண்டேஷன் என்னது? ஆன்மீகத்தினுடைய ஃபவுண்டேஷன் படைத்தவனுடைய பாதத்திலே போய் அம்மன் காத்திருந்து அவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்வது. கைதுக்கிற பார்ப்போம். அப்போ ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? உண்மை. ஞானம்னா என்ன? சத்தியம். அதனால தான் சத்தியத்தை அறிவு உண்மையை அறிவீர்கள். அந்த உண்மை உங்களை என்ன செய்யும்? இதுதான் ஞானம் அடையும். இவங்க உண்மையை அடைஞ்சவன் சத்தியத்தை அறிஞ்சவன் என்ன செஞ்சிட்டான்னா ஞானம் அடைஞ்சிட்டான். ஞானம் அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எதற்கும் தலைகுனிய மாட்டார்கள், எதை கண்டும். இந்த அதான் சொல்கிறேன், இந்த ஊனங்கிறது வந்து உடல் தான். உடலில் தான் ஊனம். ஆன்மா என்ன கிடையாது. ஆன்மாவில் என்ன இல்லை சொல்லுங்க? கண்ணு ஊனு. இப்போ எனக்கு இந்த கண்ணு பார்வை மாதிரி இந்த கண்ணு இருக்காது. இதில் ஒரு ஊனம் இருக்குது. ஆனால் என் ஆன்மா எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது. அந்த கண் எப்படி இருக்குது? ஒளிமயமாக இருக்குது. அந்த கண் ஒளிமயமாக இருக்கிறதுனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துட்டு நானும் என்ன சொல்லுவாங்க, என்ன நடக்கும், என்ன இந்த வாழ்க்கை என்ன, ஏன் நம்மள அப்படின்னு உட்காந்துட்ருப்போம். அப்போ ஞானங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த உண்மையை அறியுதல். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்தையும் அறிந்து கொள்கிறதே ஞானம், நித்திய ஜீவன். கைதுக்கு நிச்சயம் நல்லா கரெக்டாக. அப்போ விளங்கிடுச்சா, புரிஞ்சிருச்சா? அதனால இந்த மகாவிஷ்ணுடைய பிரச்சனையை நிறைய குழப்பிட்டாங்க. ஒரு குழப்பம் இல்லை. ஏன்னா உண்மையான ஆன்மீகம் என்பது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இயேசு போய் 40 நாள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தேவனுடைய பாதப்படி. அவர் கடவுள் தான், மனுஷனாக அவதரித்ததுனால 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடியாமலும் இறைவனுடைய அந்த அருளுக்காக, அருள் வாக்குக்காக காத்திருந்தார். நல்ல கைது விஷயம். மோசே எடுத்துக்கோங்க. 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் கடவுளுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து கடவுளுடைய கற்பனையை, இந்த வார்த்தையை கற்பலகையில் எழுதி அவர் வாங்கி எடுத்துட்டு என்ன செய்கிறார்னா மக்களை வழிநடத்த வருகிறார். இதுதான் ஆன்மீகம். அதனால் கிறிஸ்தவ ஆன்மீகத்திற்கும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வச்சு நடத்தக்கூடிய ஆன்மீகத்திற்கும் ரொம்ப வித்தியாசம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இந்து நண்பர்களுக்கு இந்துக்கள் தான் யார்? நம்முடைய சகோதரர்கள். இந்த கடவுளால் அன்னைக்கு கடவுள் படைச்சது ஒரே ஒரு மனுஷனை தான் படைத்தார். ஒரு மனுஷனிலிருந்து வந்த அத்தனை பேரும் தான். இதெல்லாம் இந்த மதவாதிகள் கொலைக்காக நம்மளை என்ன செஞ்சிட்டான்னா கூறு போட்டா, நீ இந்து, நீ இஸ்லாம், நீ கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் 300 பிரிவுக்கு மேலே 300 பிரிவு, இப்போ 800 பிரிவுங்கிறான். எவ்வளவு பிரிவுகள் பாருங்கள். தெருவுக்கு தெருவு ஒன்று வந்துடுது, அங்கே ஒரு சர்ச்சை வந்துடுது. இதே ஆண்டவர் செய்ய சொன்னார். அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தியானத்திற்கு போகிறவங்க தீட்சை வாங்கணும்னா அவங்களுக்கு தீட்சை பெறணும்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாயா. 4 நாள் ஒரு 3 நாள் இந்த இதில் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் உட்கார்ந்து அதில் தீட்சை பெறதுக்கு எவ்வளவு? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கைதட்டி நிச்சயம் ஆண்டற. ஆனால் இது ஃபீஸ் எவ்வளவா? இதெல்லாம் இவங்க நடத்தக்கூடிய இந்த பிரபஞ்ச தியான மையங்கள் நடத்தக்கூடிய அத்தனைக்கும் ஃபீஸு. ஆனால் இங்கே பார்த்து நம்ம 30 வருஷமாக நெஞ்சிட்டு இருக்கோம், இந்த ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வரி கூட கிடையாது. ஊரில் உள்ள எல்லா கோயிலும், இந்து கோயிலையும் சரி கிறிஸ்தவ கோயிலையும் சரி வரி உண்டு. ஆனால் நம்ம இடத்துல மட்டும் என்ன கிடையாது? வரியும் கிடையாது. கூட்டங்களுக்கு தியானம் நடத்துறதுக்கு என்ன கிடையாது சொல்லுங்கள்? வசூலும் கிடையாது. ஆனால் இறைவன் அன்னதானங்களையும் சகல விதமான பரிவாரங்களையும் எல்லாத்தையும் யார் நடத்திட்டு இருக்கிறான்னா அந்த அருள் அபிஷேகம் நடத்திக்கிட்டு. இந்த விமர்சனங்கள்லாம் பார்த்த உடனே அப்போதான் யோசித்தேன், ஆண்டவனே என்னை காப்பாற்றினப்பா, இந்த பாவத்தில் நான் என்ன செய்யலை. தியானம் நடத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க. எல்லோரும் பார்க்குறேன், யூடியூப்லாம் பார்க்குறான். 1000 ரூபாங்கிறான், 2000 ரூபாங்கிறான். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 5000 ரூபாங்கிறாங்க. திருச்சி இவர் வந்து 10,000 வச்சுருக்கார். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அந்த கடவுளுக்கு பிடிக்காத பொறுக்காத விஷயம். ஒரு ஆன்மீகவாதிக்கு அருளும் ஆற்றலும் ஞானம் தான் தேவையை தவிர பணம் தேவையில்லை.
அப்போ அதான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய இதுவும் மற்றவங்களுக்கு வித்தியாசம். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், பரிசுத்தவான்கள் எடுத்துக்கோங்க, தன்னுடைய சொத்துக்களையும் திருச்சபையுடைய சொத்துக்களையும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு அதை தானம் பண்ணி கொடுத்து அவர்கள் இறை அரசை இந்த பூமியில கட்டி எழுப்பினார்கள். கைத்திட்டங்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகம். ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஆன்மீகம் என்னன்னா, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. இதான் அந்த கிறிஸ்தவம். அன்னைக்குள்ள கிறிஸ்தவம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், உடைமையெல்லாம் பொது உடைமையாக்கி எல்லாரும் பொது பொருளாக்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய தேவைக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த அப்போஸ்தலர்கள் பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்தாங்க. நாள்பட என்ன ஆகிட்டாங்கன்னா, எல்லாரும் பொது சொத்துக்கள் எல்லாம் விற்று கொண்டு கொடுத்த உடனே வேலைக்கு எதுக்கு போகணும், வேலைக்கு போனாலும் சரி போகட்டும் சரி நமக்கு சாப்பாடு வந்துடும், வேலைக்கு போனாலும் சரி போகட்டும் சரி நமக்கு துணிமணி எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால தான் இப்போ அங்கே பவுல் எழுதுகிறார், உழைக்காதவன். இந்த வார்த்தையை ஏன் எழுதுறான்னா, ஆதி திருச்சபையில் இப்போ உங்கள் சொத்து எல்லாம் விற்று நீங்கள் கொண்டு ஆடு மாடு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்கன்னா சம்பளத்தை எங்கே கொண்டு வந்துருவீங்கன்னா அங்கே அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டு வந்துருவீங்க. இவங்க தான் நினைச்சுவாங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் கட்டி கொடுக்கணுமா, அதுக்கு என்ன செலவு, அதை அவங்க பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா, அதுக்கு என்ன செலவு, அதுக்கு பண்ணுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு என்ன செலவு இருந்தாங்க. எல்லாமே இங்கிருந்து தான் என்ன செஞ்சுன்னா எல்லாருக்கும் இந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலை பார்க்க வேண்டாம், சும்மா சாப்பிடுவோம், நம்ம சும்மா அன்னைக்கு இருப்போம். அப்படி வந்ததுனால பவுல் இதை எழுதுகிறார், உழைக்காதவன் நீ உன்னதா இருந்தால் வேலை செய், வேலைக்கு போ, வேலைக்கு போய் காசை நீ எதிர்ச்சிக்கூடாது வைக்க. அதான் இன்றைக்கி நம்ம ஆர்சி, நம்ம கான்வென்ட்லாம் எடுத்துக்கோங்க, சிஸ்டர்ஸ் அவங்க அன்றைக்கி அவங்க 75,000 சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை அப்படியே கொண்டு என்ன செஞ்சிடணும், சுப்ரியத்தை கொடுத்துடணும். சாமியார் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அந்த சாமியாருக்குரிய சம்பளத்தில் வருமானத்தில் என்ன செய்யணும், இப்போ சிவம்பரார் பங்கு இருக்குன்னா இங்கே வரக்கூடிய பங்கு வருமானத்தை பூரா இவங்க என்ன செய்யணும், பிஷப் ஆஃப் செமினரி கொடுத்துடணும். இது பிஷப் ஆஃப் எங்கே கொடுத்துடணும், ரூமுக்கு கொடுத்துடணும். இவங்களுக்குன்னு ஒரு செலவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இதை நினைச்சிருக்க வச்சுருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அதேமாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி இந்த எங்கள் பங்கு மக்களுக்கு தேவை இருக்குது செய்யணும் அப்படிங்கும்போது அங்கே ரோம் தான் என்ன செய்யணும் கொடுக்குறது. இதுதான் அந்த சிஸ்டம், இதான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய இது. பாருங்கள், கம்பெடுத்தவங்களாம் எல்லாம் தெண்டல்காரன மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, அவன் ஒரு ஃபவுண்டேஷன் உண்டாக்கிட்டு அவன் ஒரு விலையை வச்சு இதை இணைஞ்சிட்டாங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டாங்க. இது அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெட்டிகாஸ்டுடைய ஊழியர்களும் அப்படி தான். அதான் அதனுடைய தன்மைகள். அதனால் உள்ள நிலை இன்னைக்கு மக்கள் புரியணும். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நீ தனியாக போய் இறைவன் பார்த்து தொபியாஸ் மாதிரி உட்கார்ந்து எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தையும் நான் செய்த பாவத்தையும் எல்லாத்தையும் மன்னித்து, இறைவா என்னை நீ வழிநடத்துவாயாக, இந்த பாவம் எங்களை ஆட்சி செய்யாது, இறைவா நீ எங்களை ஆட்சி செய்வாய் என்று சொல்லி கடவுளுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து கடவுள் உங்களை வழிநடத்தும்படி நீங்கள் கடவுளுக்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்தில் வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அழிலே சொல்லுங்களேன்.